இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு ரொம்ப பெரிய விஷயம் ஒண்ணு நடந்திருந்தது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு எங்க மொட்டை மாடியிலேருந்து வந்துட்டு கீழ வந்துட்டு ஒரு குட்டியா வந்து டொம்முனு விழுந்துச்சு. அதோட நாங்க என்ன பண்ணோம், "என்னடா இது எலிக்குட்டி மாரி இருக்குன்னு" சொல்லிட்டு என்ன பண்ணோம், எங்க அம்மாட்ட எடுத்து வந்து காமிச்சேன். பார்த்தா அது எலிக்குட்டிலாம் இல்ல, "அது அணிலோட குட்டிம்மா" அப்படின்ட்டாங்க. உடனே நான் என்ன பண்ணேன், சரி எப்படியும் அணில் தன்னோட குட்டிய தேடி வரும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்ட இடத்துலயே கொண்டு போய் விட்டுட்டோம். அது நவுண்டு நவுண்டு கத்தி கத்தியே அவங்க அம்மா வர வச்சுருச்சு. அதோட அவங்க அம்மாவுமே எங்க இருந்துச்சுன்னே தெரியல. உடனே வேகமா ஓடி வந்து அந்த சணலெல்லாம் மோந்து பார்த்துட்டு, தன்னோட குட்டி இங்கே தான் இருக்குன்னு சொல்லிட்டு கவ்விக்கிச்சு. கவ்விக்கிட்டு ஒரு நொடி கூட நிக்கல, ஓடிடுச்சு விருட்டுன்ட்டு. அ எப்போதுமே வந்துட்டு அணிலு முன்னாடி, பின்னாடி ரொம்ப கவனிக்கும். ஏன்னா நம்ம ஆட்கள் யாராவது நின்றோம்னா, அதோட குட்டிய தூக்க அது வராதுன்னு நாங்க தூரத்துல இருந்தே வீடியோ எடுத்துட்டு இருந்தோம். பார்க்கவும் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. சரி அதுதான் ஒரு குட்டிய எடுத்துட்டு போயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். மறுபடியும் என் பொண்ணு சொன்னா, "அம்மா இன்னொரு கொஞ்சம் இருக்கு நான் பார்க்கலாமா?" அப்படின்னு சொன்னதும் மறுபடியும் நான் அந்த கூண்டுல போய் பார்த்தா இன்னொரு குட்டி கடந்துச்சு, கத்திட்டே இருந்துச்சு. அதோட அதையுமே எடுத்து ஒரு சோப்பு டப்பால ரொம்ப வெயில்னால ஒரு சோப்பு டப்பால சணல போட்டு வச்சிருந்தேன். அதோட என் பசங்கலாம் பார்த்துட்டு, "அம்மா நம்மளே வளர்க்கலாமா?" அப்படி இப்படின்னாங்க. நான் சொன்னேன், "அம்மா வேணாம்மா, நம்ம வந்துட்டு அவங்க அம்மாட்டயே ஒப்படைச்சிடலாம்" அப்படின்னு சொல்லிட்டு சோப்பு டப்பால வச்சு அப்படியே அழகா அதே இடத்துலயே வச்சுட்டேன். எப்படியும் திரும்ப நம்மளோட குட்டிய எடுக்க வரும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டே வச்சுட்டோம். அது நாங்க நெனச்ச மாரியே அந்த குட்டிய எடுக்கறதுக்கு அந்த அணில் வந்துட்டு விருட்டுன்னு வந்துடுச்சு. வந்ததுமே வந்துட்டு குட்டிய தூக்கிட்டு சணல நவட்டி விட்டுட்டு தூக்கிக்கிட்டு ஓடிடுச்சு. இந்த குட்டியும் அவங்க அம்மாவோட பாசத்தையும் பார்க்க போம்போது, உண்மையா நம்ம அம்மாலாம் எவ்வளோ பெரிய விஷயன்றத நம்ம யோசிச்சு பார்க்கணும். உண்மையாவே உங்க அம்மாலாம் உங்களுக்கு பிடிக்கும்னா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்க. ஓகே பாய்.